கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுவதாக. இதனால் தியானத்துக்கு மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரை மகிமைப்படுவதாக. நம்முடைய சரீரத்துல கண் எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு கண் கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை என்னது தெரிந்து கொண்ட போடலாம். அல்லேலூயா. வாழ்வு அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கண் நம்ம சரீரத்துல ஆண்டவர் அவர் முக்கியமான ஒரு இதா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த கண்ணை நம்ம நல்லா இருக்கும்போது பராமரிப்பு கிடையாது. கண் நல்லா இருக்கும்போது பராமரிப்பு. கண்டதை 6 மாதம் மருந்து வாங்கி ஊத்துறது, 24 டிவி மேல உட்காந்து பாக்குறது, செல்ல பாக்குறது, நாள் பாக்குறது, லேப்டாப் பாக்குறது, இந்த மாதிரி அநேக காரியங்களும் அஜாக்கிரதையினால கவனக்குறையினால கண்ணை அநேக வழியில கெடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கண்ணை கெடுத்துக்கொள்ளும். இந்த கண் கெட்டு போனதுக்கப்புறம் தான் யோசிப்போம், நல்லா இருக்கும்போது கவனிக்காம விட்டோமே, அப்படி செய்யாம விட்டோமே, இப்படி செய்யாம பேசுறது, அப்பதான் யோசிப்பாங்க. அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே கண் எவ்வளவு நம்ம சரீரத்துக்கு முக்கியமானதோ அதே போல ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுத்துருக்காரு. கண் இருக்குது நமக்கு எல்லாத்துக்குமே. என்ன கண் இருக்குன்னு ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய கண்ணும் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எப்படி கண்கள் முக்கியமோ அதே போல அதை காட்டிலும் மேலாக ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு ஆவிக்குரிய கண்கள் இருப்பது அவசியமானது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நாம என்ன செய்யணும், எப்படி நம்ம கண்ணை அஜாக்கிரதையினால கெடுத்து போறோமோ, எப்படி நம்ம கவனக்குறையால நம்ம சரீரத்துல கண்ணை கெடுக்கிறோமோ அது போல இந்த ஆவிக்குரிய கண்களையும் அநேகர் கெடுத்து விட்டாங்க. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய கண்களாலுக்கு என்ன பிரயோஜனம் சொன்னா, இந்த ஆவிய கண்கள் நமக்கு திறந்து இருந்துச்சுன்னா, கண் இருக்குது, அந்த கண் திறந்திருந்தால் நம்முடைய நிலைமையை நாம் உணர முடியும். அல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய நிலைமை என்ன, நாம் ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கிறோம், உண்மையிலேயே இன்னைக்கு ஆண்டவர் இயேசு வந்தாருன்னா பரலோகத்துல பிரவேசித்துவானா, அப்படி வருகிற கடந்து போயிடலாம் என்பதை நிதானிக்கக்கூடிய அந்த கிருபை எது கிடைக்குதுன்னா அது ஆவிக்கு கண்கள். அல்லேலூயா. ஆவிக்கு கண்கள் இருந்தால் ஆவிக்கு நிலைமையை ஆராய முடியும். நான் யார் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க முடியும். நான் ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க முடியும். எப்பொழுது ஆவிக்கு கண்கள் இருக்கும்போது. அல்லேலூயா. இந்த ஆவிகள் திறந்திருக்கும் போது இதெல்லாம் தெரியும். நம்முடைய நியாயத்திற்கு எப்படி இருக்கும், அவருடைய நியாயத்திற்கு எப்படிப்பட்டது, தேவன் இந்த பூமியில நமக்கு வைத்தது ஆசீர்வாதம் என்ன, மறுமையில் தேவன் வைத்தது ஆசீர்வாதம் என்ன என்பதெல்லாம் இந்த ஆவிய கண் இருந்தால் நாம் பகுத்தறிய முடியும். அல்லேலூயா. இன்னும் கிறிஸ்துக்களாக வேரூன்றி நம்ம சாட்சியாக வாழுவதற்கு இந்த ஆவிய கண்கள் மிகவும் அவசியமாய் இருக்குது. அல்லேலூயா. ஆனா இந்த ஆவிய கண்கள் நமக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் ஆவிய கண்கள் இருக்குது. ஆனால் அநேகர் எப்படி இந்த சரீரமான கண்களை தன்னுடைய கவனக்குறையினாலேயோ அஜாக்கிரதையினாலேயோ கெடுத்து போறாங்களோ அதே போல இன்றைக்கு ஆவிய கண்களையும் கூட இன்னைக்கு அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கெடுத்து விடுறாங்க. அது கண் அநேகருக்கு அடைக்கப்பட்டதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அடைக்கப்பட்டதா என்று சொன்னா, நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, நம்முடைய மீறல் நிமித்தமாக ஆவிக்குரிய கண் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதனாலே ஆண்டவருடைய காரியங்களை நம்மால் பகுத்து அறிய முடியவில்லை. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் கண் இருக்கு, ஆவிக்குரிய கண் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா ரட்சிக்கப்படாத தேவப்பிள்ளைகள் அந்த ஆவிய கண்கள் கடைசி வரை கிடைச்சாது திறக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாத்துங்களேன், இப்ப நம்ம பைபிள் வச்சிருக்கிறோம். இப்ப நமக்கு விக்கிரகம் என்பது பாவம் என்று தெரியும். தெரியும். இப்ப இதே ரோமன் கத்தோலிக்க சபை இருக்காங்க, அவங்களும் நம்மளோட ஃபாதர்லாம் நம்மளை காட்டிலும் 9 வருஷம் பைபிள் படிச்சுறாங்க. அவங்க இதே பைபிள் வச்சிருக்காங்க. இதை கூடுதலா தான் இருக்குது. இதே பைபிள் இருக்கு, இதை காட்டிலும் கூடுதலான புத்தகம் இருக்கக்கூடிய குறைந்த புத்தகம் கிடையாது, கூடுதலா தான் இருக்குது. அதே 9 வருஷம் படித்து வராங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது, விக்கிரகாராதனை அருவருப்பானது, அது நரகத்துக்கு சமமானது, அதை வழிபடக்கூடாது, அது உருவத்தை செய்யக்கூடாது, சுருவத்தை உண்டாக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அதையும் படிச்சுதான் வந்திருக்காங்க. ஆனாலும் எப்படி இருக்காங்க, செய்யதான் செய்யறாங்க. காரணம் என்ன, இந்த ஆவிய கண்கள் என்ன செய்யல, திறக்கப்படல. அல்லேலூயா. என்னைக்கு ஒரு திறக்கப்படுதோ அன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால கண்கள் திறக்கப்பட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு அநேக கண்கள் அடைக்கப்பட்டதாக இருக்குது. காரணம் என்ன சொன்னா, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக. அல்லேலூயா. லூக்கா வசனம் வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம். 41 42. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டது. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழுகிறார்.
ஹல்லேலூயா. ஏன் அழுகிறாரு? அந்த பட்டணத்து மக்கள் எல்லாம் தேவனை ஆராதிக்கும் போதுதான். ஆனா என்ன இல்லைன்னு சொன்னா, பாரம்பரியமாக நியாய பிரமாணத்தின்படி வாழல. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பேசிக்கொள்ளாங்க. உள்ளான ஜீவித்துல பரிசுத்தம் என்பது கிடையாது. வாய்மூலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படியா தேவனுக்கு தேவனுக்கு பிடிக்காத காரியமாகிய இந்த வாய்மூல ஜீவித்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தேவனை ஆராதிக்கும் ஆலயத்துக்கு போறவங்க தான். ஆனால் உள்ளுக்கு வாய்மூலம் இருக்குது. ஆனா அவர் போற பாதை சரி என்று அவர் இருக்காங்க, வாதாடி கொண்டு இருக்காங்க. நாங்க போற பாதை சரியான பாதை. ஹல்லேலூயா. நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் ஆலயத்துக்கு போறேன், ஆராதிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன், ஜெபம் பண்றேன், அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்துக் கொண்டிருக்காங்க. உண்மையிலேயே அவர் ஆவியின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை குறித்து உணர முடியவில்லை. காரணம் என்ன சொன்னா, அவர் ஆவியின் கண்கள் அடைக்கப்பட்டதா இருக்குது. இப்ப ஆண்டுடைய ஆவியின் கண்கள் திறந்தபடி இருக்கு அப்படின்னாலே அந்த பட்டணத்துடைய நியாயத்திற்கு போய் அவர் பார்க்கிறாரு. இந்த பட்டணம் எப்படி அழிக்கப்பட போகுது, தீர்த்து ஆயனால் அழிக்கப்பட போகிறது, ஒரு கல் மேல் இன்னொரு கல் இல்லாதபடி ஆலயம் இடிக்கப்பட போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவிகள் திறந்தபடினாலே வரக்கூடிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனா அந்த ஜனங்களும் தனக்கு வர நியாய தீர்ப்பை அறியாமலே உணராமலேயே தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. உணரல அவங்க. ஆண்டவரை பார்த்து அழுகிறார்கள். ஒரு காரியம் நடக்க போகுது, இது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டது, மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்ட எருசலேம் பட்டணம். அந்த எருசலேம் பட்டணம் விசேஷமான எருசலேம் பட்டணம், தேவாலயம் இருக்கக்கூடிய அந்த பட்டணமானது அழிக்கப்பட போகிறது என்று ஆண்டவர் தன்னுடைய ஆவியினால பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த ஜனம் என்ன செய்யல, உணரல. ஹல்லேலூயா. ஆக இந்த ஆவியின் கண்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு 3 பேர் சொல்லப்படுது. மனக்கண் சொல்லப்படுது, மனக்கண், அகக்கண். அகன்னா உள்ளான கண், சரித்திரம் இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண் இருக்குது, அதான் ஆவியின் கண், அகக்கண் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, விசுவாச கண் சொல்லப்படுது. அது 3 பேர்ல இது பைபிள்ல அந்த ஆவியின் கண்களை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்களோ அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க நினைக்கிறாங்க, நல்லா தான் இருக்கு, நான் தினசரி வாரந்தோறும் ஆலயத்துக்கு போறேன், தேவனை ஆராதிக்கிறேன், நல்லா துதிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஆண்டவர் காணிக்கை செலுத்துறேன், எல்லா திருவிழா பங்கெடுக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு அநேக நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதனாலே நான் சரியா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன் சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா உள்ளான நிலைமையை அறிந்து கொள்வதில்லை, தனக்குள்ள பெருமையை அறிந்து கொள்வதில்லை, தனக்குள்ள போராமையை அறிந்து கொள்வதில்லை. இப்படி தனக்குள்ள ஒரு நிலைமையை அறிந்து கொள்ளாமலே நான் எல்லாவற்றும் சரியா இருக்கிறேன், இன்னைக்கு ஆண்டவர் போயிடுவேன் என்று நினைத்துக் கொள்ளாமல் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளாமலேயே தன் உண்மை உள்ளான நிலையை, ஆவின் நிலையை பகுத்தறிய முடியாதவர்களாக, ஆவிக்கு கண் இருந்தும் அது காண முடியாத கூடுதலாக அனைவரும் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட ஆவிக்கு கூட்டாட்டமுள்ள மக்கள் தன் நிலையை உணர்ந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவர் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அந்த கண் திறக்கப்பட பட்டாது, அந்த கண்கள் பிரகாசமா இருக்க வேண்டும் சொல்றாரு. ஆசிங்க எபேசியர் நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். 9:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் வழியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. எதுக்காக ஜெபம் பண்றேன்? உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தரணும், ஆண்டு மகத்துவத்தை அறிய வேண்டும், மகிமையை அறிய வேண்டும், அவர் நமக்காக சில அர்த்தத்தை நாம் உணர வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியின் கண்கள் இருந்தாலும் பத்தாது, அது எப்படி வேணுமா? பிரகாசமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் ஆவியின் நிலைமையை அறிய முடியும். ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்களே தேவனுடைய வார்த்தை கேட்கிற நீங்களும் சரி, நானும் சரி, நம்முடைய ஆவியின் கண் திறக்கும்படியாக, அந்த கண்கள் பிரகாசமாகும்படியாக ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இது ஆவிக்கு காரியங்கள். இன்னைக்கு அநேக உலகத்துல ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல, ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லா நேரத்திலும் ஆராதிக்க போறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் ஆவின் நிலையில அவங்க என்ன நிலையில இருக்காங்க என்று உணர முடியாமலே இன்னைக்கு இருக்காங்க. அநேகர் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது தெரியாது, நான் போற பாதை சரியில்லை என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனா அவர் கேட்டோம், நான் சரியான பாதையில் போய்தான் இருக்கிறேன், நல்லாத்தான் இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆவின் நிலையை அறிய முடியாதவாடி ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய ஆவிகள் திறக்கும்படியாக ஆண்டு ஜெபம் பண்ணணும். அந்த ஆவிகள் திறந்தாலே போதும், நம்ம எல்லாத்தையும் பகுத்தறிய முடியும். யார் நல்லவன், யார் கெட்டவன், போற பாதை சரியா சரியில்லையா என்பதை எல்லாமே அறிந்து கொள்ள முடியும்.
வேதத்துல கூட அநேகருடைய கண்களை ஆண்டவர் திறந்து பார்க்கிறோம். அது உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்களை படிப்போம். 24 வாசிப்போம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வவல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. ஹல்லேலூயா. இங்க பார்க்க பிள்ளையா தீர்க்கதரிசி குறித்து பார்க்கிறோம். அவன் சொல்றான், தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது. ஹல்லேலூயா. விளம்புகிறதாவது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் தேவன் அருளும் வார்த்தையை கேட்டதற்கு முன்பாகவும் சரி, சர்வவல்லுடைய தரிசனத்தை பார்ப்பதற்கு முன்பாகவும் சரி, ஆண்டு சமூக தாழ விழுவதற்கு முன்பாகவும் சரி, இவன் கண் என்ன செய்யுது? திறந்தா இருக்குது. மாம்ச கண்கள் என்ன செய்யுது? திறந்தா இருக்குது. ஆனா இப்ப சொல்ல வந்து அப்பதான் என் கண் என்ன செய்யுது? திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப எந்த கண்ணு சொல்றான்னு சொன்னா, அவருடைய ஆவி கண்கள், அவருடைய மனக்கண்கள், அகக்கண்கள் என்ன அப்பதான் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இவன் தன்னை குறித்து உணரவில்லை. ஹல்லேலூயா. தனக்கு ஒரு நியாயத்தின் குறித்து உணரவில்லை. என்னைக்கு எப்பொழுது ஆண்டவர் கண்களை திறந்தாலோ அப்பதான் உணர்வடைகிறான். ஹல்லேலூயா. அவன் சரியா கண்கள் இருக்கதான் செய்து, ஆனாலும் அந்த கண் இருந்தாலுமே, பார்வை இருந்தாலுமே, ஆனால் என்னன்னா ஆழ்வின் நிலைமை அறிய முடியாதவா இருந்தான். அப்ப என்னைக்கு ஆண்டவர் கண்களை திறந்தாலோ அப்பதான் அந்த ஆழ்வின் நிலைமை அறிய முடிந்தது. ஹல்லேலூயா. அந்த பதிவு வாசிப்பு 22ஆம் அதிகாரத்திலிருந்து 21 வாசிப்போம். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு விலகி வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திரும்ப பிலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோடு நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தார். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணிக்கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உனக்கு எப்பதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. 30 வாசிங்க. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு தகாதமா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க எல்லாரும் தெரிந்த சம்பவம் தான். இதுல வந்து ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க பிலேயாம் இடம் தீர்க்கதரிசி இருக்கிறான் ஒரு ஊர்ல. இங்க எகிப்துல இருந்து இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தில் விடுதலையாகி இந்த வனாந்தரத்தை வந்திருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது மோவாப் தேசம் நடுவில் இருக்குது. இந்த மோவாப் தேசம் வழியா போக வேணும் இவங்க. ஆனா மோவாப் ராஜா பாலாக் என்பவன் விட மாட்டேங்கிறான். போகக்கூடாது, இந்த நாட்டிலேயே போகக்கூடாது என்று சொல்லி அவர் தடுத்து நிறுத்துறாங்க. இப்பொழுது இஸ்ரவேலர்கள் பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. இவங்களோடு யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது என்பது பாலாக்கு நல்லா தெரியும். அதனால பாலாக்கு ஒரு தந்திரமான காரியத்தை செய்யறான். என்ன சொல்றான்னா, ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், பிலேயாம் தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த பிலேயாம்கிட்ட போய் அந்த சபிக்க சொன்னா அவன் சபை கொடுப்பாங்க. யார சபிக்கானோ அவங்க என்ன சொல்லுவாங்க? சபை கொண்டு போயிருப்பாங்க. யார் யார் ஆசீர்வதிக்கானோ அவங்க இருப்பாங்க, ஆசீர்வாதம் இருப்பாங்க. இந்த காரியத்தை அறிந்தவனாக இருந்தவனாலே பாலாக்கு அவனை கூடி கொடுத்து அவனை கூட்டிட்டு வந்து எப்படியாவது சபிக்க வச்சிருவோம் என்று சொல்லி சபிக்கும்படியாக கூப்பிடுறான். இப்ப 2 சேவலை அனுப்பி அந்த பிலேயாம் வீட்டுக்கு போச்சுறான். போன அவங்க சொல்றாங்க, வந்து ராஜா அவனுக்கு வந்து கூட்டுறாரு, அங்க ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் நீ சபிக்கிறோம் என்று சொல்லி அந்த சேவர்கள் சொல்லும் போது இவன் ஆண்டு சொல்ல கேட்கிறான்.
ஆண்டவரே போகலாமா வேண்டாம் என்று கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ போகக்கூடாது. அல்லேலூயா. அது நான் தேர்ந்தெடுத்த ஜனங்கள், நீ போகக்கூடாது என்று சொல்லும் போது இவன் அவங்க போக சொல்லிட்டான். நான் வர முடியாது, ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல, நீ போங்கன்னு சொல்லிட்டான். அதற்கு பிறகு அந்த சேவர்கள் போய் பாராட்ட சொல்றாங்க, ராஜாவே அந்த பீலாஸ் இருக்க கூட வரமாட்டேங்கிறான் என்று சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான் சொன்னா, பிரபுக்கள் என்றால் வசதி படித்த செல்வந்தர்கள், அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், அவரை 4 பேர் அழைச்சிட்டு அவங்களை போய் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போய் கூப்பிட்டா வந்துடுவான், நீங்க போய் கூப்பிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பிள்ளையா சொல்றாங்க, உனக்கு ராஜா நல்ல கனப்படுத்துவாரு, உனக்கு நல்ல விருப்பத்தை எல்லாம் கொடுப்பாரு, நீ என்ன செய்யணும், எங்க கூட வரணும், வந்து அந்த ஜனங்களுக்கு சபிக்கணும் என்று சொல்லும் போது இவன் முதலாவது என்ன சொன்னா, என் வீடு நிறைய நீ பொண்ணு வெளியே கொடுத்தா கூட நினைச்ச மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று சொன்னவன் அவங்க எல்லாம் விரும்பி தருவேன் கனப்படுத்தேன்னு சொல்லி திருப்பி வார்த்தை சொல்லும் போது என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் சபலம் வச்சு இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பண ஆசை வந்துருச்சு அவனுக்கு. வந்ததுனால என்ன சொல்றாங்க, சரி நீ இவனை தங்கி இருங்க, நான் மறுபடியும் என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட சேர்க்கிறேன் என்று சொல்றான். கேட்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ என்று சொன்னதாக அங்க பைபிள் எழுதிப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க, போ என்று சொன்னதாக பைபிள் எழுதிப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொன்னாரு, மாற்ற மாட்டார். அல்லேலூயா. மாற்ற மாட்டார். ஆனா இப்ப இங்க தேவன் சொன்னார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தேவன் சொல்லித்தான் இவன் போனான்னு சொன்னா, ஏன் தேவன் தேவதூதன் அனுப்பி கொள்ள போனோம் நினைச்சு பாருங்க. தேவன் போச்சுட்டாரு அப்படின்னு பைபிள் போட்டுருக்கு. இப்ப இவன் போயிட்டான், தேவன் போச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் கிளம்பி வரான். கிளம்பி வரும்போது தேவதூதன் போட்டுருக்கா நிக்காரு, ஊரிய பட்டை போட்டு நிக்கிறார். ஏன் தேவன் போக சொல்லியிருந்தா ஏன் தேவதூதன் அனுப்பி தேவன் கொள்ள முயற்சி பண்ணணும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லேலூயா. அவருக்கு ஆண்டு திறக்கப்படல. நம்முடைய ஆண்டவர் மனமாற மனுபுத்திரன் இல்ல. எப்ப தெரியுது? கண் திறக்கப்படாதுன்னு சொல்றான். வாசிங்க, என்ன 29 வாசிப்போம், என்ன 23:10 வாசிப்போம். பொய் சொல்ல மனிதன் ஒரு தேவன் மனிதன் அல்ல, மனமாற அல்ல கவி, மனமாற ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் மனம் மாற மாட்டாரு. இப்பதான் தெரியுது அவனுக்கு. அல்லேலூயா. அவன் கண் திறக்கப்பட பிறகுதான் தெரியுது. இவன் ஏன் அவன் யாருக்கு சொன்னதுன்னு சொன்னா, பிசாசு வஞ்சிச்சுட்டான். ஏன் வஞ்சித்தான்? அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். என்ன ஆட்டம் வந்துச்சு? இவன் பணாசம் வந்துச்சு. பணாசம் வந்த அப்படின்னாலே, அவன் சபல புத்தி வந்த அப்படின்னாலே, நீ தங்கிருங்க என்று சொல்லி மறுபடியும் பத்தி அவனுக்கு தெரியல. அப்படி நாம் ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரியல. ஆண்டவர் மனமாற மனுபுத்திரன் கிடையாது என்பது அவனுக்கு தெரியல. ஆனா என்னை கண் திறக்கப்படுது அப்ப சொல்றான், நம்முடைய ஆண்டவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. சொல்லி சேர்க்க தேவன் அல்ல என்று எப்ப சொல்றான்? கண் திறக்கப்பட்டது சொல்றான். அல்லேலூயா. அவன் கண் திறக்கப்படத்தான் நாம் ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டது தெரியும். அல்லேலூயா. அவர் சொன்னா சொல்றதுதான், திருப்பி மாற்ற மாட்டாரு. அது சொன்னதுதான் அவரு. ஆக இங்கே பிசாசுக்கு இடம் கொடுத்த பிசாசு வஞ்சிருச்சு. அதை நிமித்தம் கடந்து போறாங்க. கடந்து போகும்போது சரி கழுத சவாரி போறாங்க. கழுதைக்கு முன்னால யார் நிக்கிறது? தேவதூதன் நிக்கிறான், ஊரில் பட்டத்தோடு நிக்கிறான். அதை பார்த்து அந்த கழுதைக்கு கண் தெரியுது, ஆகிட்டு அந்த கழுதைக்கு இருக்குது. அது பார்த்து விலகி போகுது. ஆனா இவனுக்கு இல்ல, அந்த கண் ஆகிட்டு இல்ல. தனக்கு வரக்கூடிய நியாயத்திற்கு குறித்து உணரவில்லை. 2 தடவை 3 தடவை கழுதை அடிக்கிறாங்க. கடைசியா பார்த்தா கழுதை செய்து பேச ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அது வாயாண்ட திறந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே படுத்துச்சு, போக முடியாத அளவுக்கு. அப்பதான் அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான். அதுக்கு பிறகுதான் அவருடைய தரிசனத்தை பார்க்கிறான். அதுக்கப்புறம் தாழ விழுகிறான். அப்பதான் கத்திர கண்ணை திறக்கிறாங்க. அல்லேலூயா. இப்பதான் தெரிஞ்சவனுக்கு நியாயத்திற்கு நான் வரும் நியாயத்திற்கு கொஞ்சம் அவன் மட்டும் மறுபடியும் கழுத போயிடுச்சு வச்சுங்க, கூட கொஞ்சம் போயிடுச்சு வச்சுங்க, தேவன் கொஞ்சம் கொடுத்துருப்பான். அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே தேவன் யார் என்பதும், நாம யாரு, நம் தேவனுடைய ஊழியக்காரன் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதும், தனக்கு வரக்கூடிய நியாயத்துக்கு எப்படிப்பட்டது என்பது குறித்து அறியாதவனாக உணராதாக இந்த தீர்க்கதரிசி இருந்தான். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் கண்ணு திறக்கப்படவில்லை. நான் நினைச்ச காரியம் நடக்கல என்று சொன்னோடனே அது கல்வியை குறை சொன்னாங்க. அதுபோல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தேவனுடைய பிள்ளைகளை நானும் சரி நீங்களும் சரி, நீங்க அநேக தேவத்தை நான் நினைச்ச காரியம் என்ன செய்யணும், நடக்கணும். நடக்கலன்னு சொன்னா எல்லாத்தையும் குறை சொல்லுவோம். மனைவி குறை சொல்லுவோம், கணவனை குறை சொல்லுவோம், பிள்ளையை குறை சொல்லுவோம், பக்கத்துக்காக குறை சொல்லுவோம், அவனை குறை சொல்லுவோம், இவனை குறை சொல்லுவோம், எல்லாத்தையும் குறை சொல்லுவோம். ஏன் நான் நினைச்சு நடக்கல என்பதை குறித்து நம்ம ஆளுக்கு கண்ணு கூட பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. அது ஆளுக்கு கண்ணு இருந்துச்சுன்னா அவங்க நினைச்ச காரியம் ஏன் நடக்கல அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே அவனுக்கு ஆளுக்கள் முதலே திறக்கப்பட்டுச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், இது தேவனுக்கு சுத்தம் இல்லாத காரியம், தேவனுக்கு விரோதமா நின்று கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆளுக்கு திறக்கப்பட அப்படின்னாலே அவனுக்கு தெரியல.
நம்ம ஆராய்ச்சி தேவன் எப்படிப்பட்டது தெரியல. அல்லேலூயா. ஆக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்கவே சொல்லும்போது மற்றவர்களை குறை சொல்ல முடிய ஏன் நடக்காம போச்சு என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்படியான நம்முடைய ஆதிகள் திறக்கப்படாவினாலே அந்த குறையை நம்முடைய குற்றங்களை நாம் உணராமலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு நம்முடைய நிலையை உணர வேண்டும் சொன்னால், நம்முடைய ஆதிகள் நிலையை உணர சொன்னால், நம்முடைய தவறுகளை உணர சொன்னால் இந்த ஆதிகள் நம்மளுக்கு திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆதிகள் திறந்தாரு. ஒரு காலத்துல நாம் கிறிஸ்தவா இருந்தாலுமே சத்தியம் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒரு காலத்துல நான் பூமியில இருந்தாலுமே இயேசு குறித்து யாராவது பிரசங்கம் பண்ணிதான் சொல்றதை கேட்டிருந்தாலுமே இயேசு யாருன்னு தெரியாது, உண்மையான தேவன் அவர்தான் என்பது தெரியாது, நமக்காக பூமிக்கு வந்த தேவன் என்பது தெரியாது. ஒரு காலத்துல இயேசு அறியாம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கிறிஸ்தவா இருந்தாலும் சத்தியம் தெரியாம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். வீட்டுல பைபிள் தான் செய்து ஆலயத்துக்கு போயிட்டு தான் இருந்தோம். ஆனாலும் சத்தியம் தெரியல. கண்ணிருந்தும் கூடத்தான் செய்வது வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஏனென்றால் அப்பொழுது ஆட்கள் திறக்கப்படல. ஆனா அதுக்கப்புறம் ஆட்கள் வந்து ஆனா திறந்து கொடுத்த அப்படின்னாலே அப்பதான் சத்தியம் இப்படியா இருக்குது என்று தெரியும். அல்லேலூயா. இயேசு உண்மையான தேவன் என்பது அப்பதான் தெரியும். இதுக்கு முன்னால எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருந்தோம். ஆனா என்னைக்கு ஆண்டவர் நம்ம கண்களை திறந்தாரோ அன்னைக்கு தான் இயேசு உண்மையான தேவன், அவரை நமக்காக ஜீவனை கொண்ட தேவன், அவரை பற்றுக்கொள்ள பரலோகத்தில் பேச வேண்டும் என்பதை அப்பதான் நம்ம அறிந்து கொள்ள முடிந்தது. நல்லாத்தான் கண்களை திறந்து கொடுத்தார் ஆண்டவர். ஆரம்ப நாட்கள் வரும்போது அப்படிதான் கண்களை திறந்து கொடுத்தாரு. எல்லாத்தையும் பகுத்தறிய முடிந்தது, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்க முடிந்தது, வாழ்க்கை சரியாக நடத்தி கொண்டு போக முடிந்தது. ஆனால் காலம் ஆக 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 என்ன செய்த நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தமாக அந்த கண் அடைக்கப்பட்டு போய்விட்டது. அல்லேலூயா. அந்த நிமித்தமாக நம்முடைய நிலையை நாம் உணர முடியல, நம்ம ஆழ்ந்த நிலையை உணர முடியல, நம்ம வாழ்க்கை பிரச்சனை காரணம் என்று உணர முடியல. இன்னைக்கு அனைவரும் பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வியாதிகள் வருது, பலவீனம் வருது. ஆனா ஏன் இது வருது என்பதை நம்ம என்ன செய்யல, உணர முடியல. அல்லேலூயா. ஆயுள் திறக்கப்படல. அங்கே குறை சொல்ல இங்கே குறை சொல்ல முடிய ஆயுள் திறக்கப்படல. நம்ம போன பாதை சரியில்லை, ஆசிரியர் குறைஞ்சு போச்சு, என்ன சரியில்லை என்பதை குறித்து ஆராய்ந்து பார்க்க முடியாத ஆயுள் கூடாகி போனபடினாலே நம்ம அறிய முடியல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஆசீர்வாதம் தான் கர்த்தருக்கு பிரியமானது. தேவன் ஆசீர்வாதத்தை விரும்புறாரு. அதுக்காக அவனை தெரிந்து கொண்டாரு. விளையாட சேற்றில் வாழ்ந்தவங்க என்னை தூக்கிட்டு காரணம் நம்ம ஆசீர்வாதத்தானே. அவன் ஏன் ஆசீர்வாதம் குறைஞ்சு போச்சு? கூரை வீடு இருக்குது, ஓட்ட வீடு, கூரை பிஞ்சு பண்ண கூரை வீடு இருக்குது. அந்த வீட்டுல இருக்க எப்படி இருப்பாங்க? மழை பெஞ்சாலும் என்ன செய்யும்? ஒழுகும். வெயில் அடிச்சாலும் என்ன செய்யும்? உள்ள வெயில் வரும். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில அந்த வீட்டுல அடிச்சாங்க இருக்காங்க. ஏன்னா மேல இந்த கூரை இல்லது இல்ல, கூரை பிஞ்சு இருக்குது. அப்படி இருக்க வீட்டுல அது மழை பெஞ்சாலும் என்ன செய்யும்? வந்து வீடு ஒழுதான் செய்யும். உள்ள நனைஞ்சா உட்காந்துக்கணும், வெயில் அடிச்சாலும் உள்ள காஞ்சித்தா உட்காந்துக்கணும், வழி இல்ல. அது போலதான் தேவனுடைய பிள்ளை அநேக வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. ஊருக்குற வியாதியெல்லாம் நமக்கு தான் முதல்ல வருது. ஊருக்குற பிரச்சனை எல்லாம் நம்மகிட்ட தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்குது. காரணம் என்ன? ஏன்? பாதுகாப்பு இல்ல. அல்லேலூயா. தேவ பாதுகாப்பு இல்ல. நம்முடைய அக்கிரமத்தினால, நம்முடைய அநியாயத்தினால அந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டு விட்டதுனால ஊருக்குற வியாதியெல்லாம் நமக்கு தான் முதல்ல வருது. ஊருக்குற பிரச்சனை எல்லாம் நம்மகிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவது காரணமே என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சொன்னால், நாம் கிறிஸ்துவ சரியா நடக்க வேண்டும் சொன்னால் இந்த ஆவிகள் திறக்கப்பட வேண்டும். இந்த ஆவிகள் எப்ப திறக்கப்படும் சொன்னா, இந்த திருக்கசி ஒரு பெரிய திருக்கசி தான். ஆனால் என்னைக்கு ஆண்டு சொந்த காலம் விழுந்தானோ, என்னைக்கு தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தானோ அப்பொழுதுதான் ஆவிகளை ஆண்டு திறந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அது போல ஆண்டு சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்க, என் வாழ்க்கை என்ன சித்தம் வைத்திருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறும் ஆண்டு சொல்லி ஆண்டு சமூகம் அர்ப்பணித்தம் சொன்னா கண்களை ஆழ்த்து கொண்டே ஆண்டு திறந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் வாழ்க்கை பெரிய ஒரு பிடித்த காரியம் சொன்னா, அது பெரிய படிச்ச மேலதான், சகலத்துக்கு கற்று தேர்ந்தவன் தான். ஆனா என்னைக்கு ஆண்டவரை தொட்டாரோ, என்னைக்கு ஆண்டவர் தரிசனத்தை பார்த்தானோ அன்னைக்கு கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அல்லேலூயா. அர்ப்பணிச்சிட்டான். அவன் பெரிய செல்வந்தன் தான், படிச்ச மேலதான். அவன் யாரும் பாருங்க, ரோமர் தான் படிச்சு பார்த்தா சரி 10 வருஷம் புரியாது. அந்த அளவுக்கு ஆழமான சத்தியங்கள் நிறைந்த பகுதி அது ரோமர். அந்த அளவுக்கு ஆழமான சத்தியம் தெரிஞ்சவன். அப்படிப்பட்ட கமலின் பார்த்து அதை உட்கார்ந்து வேதத்தை கற்றுக் குடித்தவன். அந்த அளவுக்கு திறமையானவன், செல்வந்தனாக இருந்தவன், அந்த தலைப்புல ஒரு திறமையாக இருந்தவன். அப்படின்னா அவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவன் என்னைக்கு ஆண்டு சந்தித்தாரோ அன்னைக்கு அப்படியே அர்ப்பணிச்சிட்டாங்க. என்ன செய்ய சித்தமா சொல்லுங்க செய்யறேன். அல்லேலூயா. ஆனா நீங்க என்னதான் ஆண்டு சந்திச்சாலும் சரி, நீங்க என்னதான் ஆண்டு தொட்டாலும் சரி, என்னதான் வியாதியை கொடுத்தாலும் சரி, ஆண்டு சொந்தம் அர்ப்பணிக்கவே மாட்டேங்கிறோம். என்ன ஆண்டு செய்யணும்? ஏன் ஆண்டு எனக்கு வாழ்க்கையில வருது? ஏன் ஆண்டு என் வாழ்க்கையில பிரச்சனை வருது? எதனால நீ ஆசீர்வாதம் தெரிந்து பண்ணீங்க? நான் ஆசீர்வாதிக்கிறேன் சித்தம். அப்படி இருக்கும்போது ஏன் ஆசீர்வாத குறைவு?
ஏன் எனக்கு பலவீனம், ஏன் எனக்கு வியாதி, ஏன் வாழ்க்கை பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது என்பதை ஆண்டவர் கேட்கல. அவன் அறிந்து கொள்ள விரும்புவதும் கிடையாது. இது பரிகாரம் தேட முடியும். ஏன் வந்துச்சு என்பதை குறித்து ஆராய முடியல. காரணம் சொன்னா நம்முடைய ஆய்வு குருடா இருக்குது. அல்லேலூயா. இரண்டாவதாக பதில் சரி, ஆதியாகமத்தை வாசிப்போம் 21 அதிகாரத்துல 12 வாசிப்போம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாம் கேள், சொல்வது எல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து தெரிந்தாள். துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புபாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் தண்ணீர் துறவை கண்டு துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அல்லேலூயா. இங்கே நமக்கு தெரிஞ்ச சம்பவம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே ஆபிரகாம் ஆகாரை சேர்த்து கொண்டபடினாலே இஸ்மவேலை பெற்றெடுத்தான். இப்ப இஸ்மவேல் பிறந்தபடினாலே ஆகார் அவருடைய நாச்சியாராகிய சாராளை வந்து நிந்திக்கிறார். இது நிமித்தமாக சாரா என்ன வந்து இந்த வீட்டுல அடிமை பெண் சொல்றாரு, அவனும் அவளை பிள்ளைங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும் போது இவன் ரொம்ப வேதனைப்படுறான். ஏன்னா அது நம்ம பிள்ளையாச்சே சொல்லி ஆபிரகாம் வேதனைப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொன்னா, நீ சாரா என்ன சொல்றாலோ அதன்படி செய் என்று சொல்லிட்டாரு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஆலோசனை கேட்டு இப்ப ஒரு துருத்தி நிறைய தண்ணியையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்து நீ போயிட்டு வா என்று சொல்லி ஆகாரை இஸ்மவேலை ஆபிரகாம் அனுப்பிச்சிட்டார். இப்ப வனாந்தர பாதை எல்லாமே அந்த அந்த பேசமா இந்த வனாந்தர பகுதியில இவங்க போயிட்டு இருக்காங்க. வனாந்தரம் தெரியும், நமக்கு பாலைவன பகுதி, அங்கே தண்ணி கிடைக்காது, அங்க ஒரு மரம் கூட நிழல் நிக்க கூட மரம் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு வனாந்தரமான பகுதி அந்த பகுதி. இப்ப இந்த பிள்ளை குடிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது தண்ணி தீர்ந்து போச்சு, தண்ணி சுத்தமா இல்ல, பிள்ளை தாளத்தோடு தவிக்குது, சாக கிடக்குது பிள்ளை. இப்ப ரொம்ப மன வேதனைப்பட்டாங்க, பார்த்தா தண்ணி இங்கே கிடைக்கல. அல்லேலூயா. அவருக்கு என்ன பண்ணா, வனாந்தரமான பகுதி, பாலைவனமான பகுதி, இங்க தண்ணி கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி அவள் மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பிள்ளையை கொண்டு போய் தெளி ஓரத்தை போட்டு இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அழுகிறா. தேவனை பார்க்கல, அவ அழுகிறாங்க பார்க்கிறோம். அல்லேலூயா. அழுகிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அவ அழுகிறத கேட்கல, அவ அழுகிறத ஆண்டவர் சில கேட்கல, பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. கேட்டபடினாலே ஆகாரத்தை வந்து ஏன் அழுகிறன்னு கேட்கிறாரு. கேட்டு சொல்றாரு, அவர் கண்களை ஆண்டவர் திறந்தார் என்று சொல்லப்பட்டது. திறந்த உடனே அவ பாக்குறா, பக்கத்துல இருக்குது ஒரு பெரிய நீர். அல்லேலூயா. அதுல தண்ணியை பிடிச்சு கொண்டு பிள்ளை பிள்ளை படைச்சிருச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த நீரூற்று ஏற்கனவே நிச்சயது அந்த இடத்துல இருக்குது. புதுசாக ஆண்ட உருவாக்கல, அப்படி பைபிள்ல போடல, இருக்குது. ஆனாலும் இவளுக்கு என்ன செய்யல, அந்த நீரூற்று கண்கள் தெரியவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கண்கள் திறந்த போது எந்த கண்கள் திறந்தாரு? எந்த கண்ணா தெரியுதுல்ல, எந்த கண்கள் திறந்தான்னு சொன்னா அவருடைய ஆழ்வு கண்கள் ஆண்டவர் திறக்கும் போது அதற்கு பரிகாரத்தை அவள் அடைய முடிந்தது. அல்லேலூயா. இது ரொம்ப கண்ணுக்கு இருந்தாலுமே அந்த பரிகாரத்தை அவள் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் என்ன சொன்னா அவருடைய ஆழ்வு கண்கள் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அல்லேலூயா. இதுல என்ன தெரியும் சொன்னா, இன்னைக்கு ஆகாருடைய கண்கள் திறக்கப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன சொன்னா, கண்ணுக்கு முன்பாகவே இருந்த அந்த நீரூற்றை காணாமையா போனது காரணம் என்ன சொன்னா, அவள் தன்னுடைய பிரச்சனை பெருசா எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இது வனாந்தரமான பகுதி, தண்ணியே கிடைக்காது, எப்படி பிள்ளையை காப்பாற்ற போறேன், பிள்ளை கண்டிப்பா செத்து போகும், அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அந்த பிள்ளை செத்து போறேன் பார்க்க மாட்டேன் கூட அவசரம் சொல்லுது. அந்த அளவுக்கு தன் பிரச்சனையை ஒரு பெருசா எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அந்த பெருசா எடுத்துக்கொண்டபடினாலே அவள் ஆளுநர்கள் திறக்கப்படல, அடைக்கப்பட்டுச்சு. இப்ப ஆண்டவர் கண்களை திறந்தாரு. அது நிமித்தம் அந்த பரிகாரத்தை பார்த்தார், அவள் தேவையை பார்த்தா, அது நிமித்தமாக அந்த பிள்ளை படைச்சு கொண்டது. அல்லேலூயா. இன்னைக்கும் அநேக ஆளுநர்கள் அடைக்கப்பட்டுதான் இருக்குது. ஏன் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை நீ பெருசா நினைக்கிறீங்க.
ஹல்லேலூயா. உங்க பிரச்சனையை பெருசா நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாடுகளை நீ பெருசா நினைக்கிறீங்க. அப்பா என் பாடை தாங்கவே முடியாது, என் பிரச்சனையை தாங்கவே முடியாது, அவ்வளவு ஒரு பிரச்சனை யாரால் தீர்க்க முடியும் என்று சொல்லி உங்க பிரச்சனையை நீ பெருசா நினைக்கிறீங்க. அதன் நிமித்தமாக உங்களுக்கு கண்டு அடைக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்னைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் வருதோ இந்த பிரச்சனையை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை ஏமாத்திரமானது, என் ஆண்டவர் பெரியவர், ஒரு அதிசயமான தேவன், அற்புதங்களை செய்த தேவன். அப்படிப்பட்ட தேவன் என்னோட இருக்கும்போது இந்த பிரச்சனை என்ன செய்ய போகுது, இந்த வியாதி என்ன செய்ய போகுது, இந்த விளைவினை எப்படி என்ன செய்ய போகுது என்று சொல்லி ஒரு விசுவாசம் உங்க வாழ்க்கை வந்துச்சுன்னா அந்த ஆளுநர் திறக்கப்படும். அப்பொழுது அதுக்கான பரிகாரத்தை கண்டுகொள்ள முடியும், அதுக்கான விடையை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆசிரியர் தான் ஆசிரியர் வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய போர்டை போட்டாரு. ஒரு பெரிய போர்டை ஆபீஸ்ல போட்டுட்டு இந்த போர்டை அழிக்கக்கூடாது, இந்த போர்டை தொடக்கூடாது, அந்த போர்டை என்ன செய்யணும், சிறுசாக்கணும். நான் பதில் சொல்லியிருக்கேன், சிறுசாக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பசங்களும் பிடிச்சாங்க. எப்படியா தொடாம அழிக்காம எப்படியா சிறுசாக்க முடியும், பெரிய போட போட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க பசங்க யோசிச்சாங்க. அது ஒரு பேர் சொன்னாங்க, நான் செஞ்சுக்கலான்னு சொன்னான். வாடா அப்படின்னு சொல்லி சாக்கி கொடுத்தாரு. அவன் என்ன பெரிய போட்டு வருவீங்களா, அது பக்கத்துல அதை காட்டிலும் பெரிய போட போட்டான். அப்ப இந்த கூட உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில் போராட்டங்கள், அது பக்கத்துல ஆண்டவர் வச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றும் போதுமான தேவன், அவர் பெரிய தேவன், அற்புதத்தின் தேவன். அப்ப உங்க பிரச்சனை என்ன செய்யும், ஒண்ணுமா போயிடும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லாததுனாலதான் அதுக்கான பரிகாரத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த பிரச்சனையை பெருசா நினைக்கும் போதுதான் அதுக்கான பரிகாரத்தையோ விடையோ தேவனுடைய கிரியையோ தேவன் கேட்ட ஆசீர்வாதத்தையோ நமக்கு காண முடியவில்லை. தேவனுடைய வயிற்றுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. ஒருபோது தேவனுடைய வயிற்றுக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணவே கிடையாது. இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பிரியமான காரியம், அது எப்பொழுதும் தடை செய்த தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கும் தேவன். நமக்கு முன்னால ஆசீர்வாதம் இருக்குது, ஆனா ஆசீர்வாதத்தை சோதிக்க முடியாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்க முடியாதபடிக்கு தடையா இருப்பது என்ன சொன்னா அந்த ஆசீர்வாதம் திறக்கப்படாமல் இருப்பதுதான். ஒரு என்னைக்கு விசுவாசம் வருதோ, கர்த்தர் என்னைக்கு விசுவாசம் வைக்கிறீங்களோ அன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே நாம் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளையார் தன்மை திறந்தது போல, இந்த ஆகாரின் தன்மை திறந்தது போல ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை திறந்தருங்க ஆண்டவரே, என்னுடைய மனத்திற்கு பிரகாசம் அடைய ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் தான் வர்த்திக்க செய்ய ஆண்டு சொல்லி ஆண்டு சொல்லி ஜெபம் பண்ணோம். அவர் தாழ விழுந்தான், தன்னை அர்ப்பணித்தான், ஆண்ட கண்ணை திறந்து கொடுத்தாரு. இவங்களுக்கு விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. அத கண்ணு அடைக்கப்பட்டுச்சு. விசுவாசத்துல பெருமை சொன்னா உங்க வாழ்க்கை விஷயம் திறக்கப்படும். மூன்றாவது காரியத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரம் 8 படி வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு செய்தி தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவர்கள், நீ உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக் கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறைகளை பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் தெரியும், படிச்சிருப்போம். என்ன சம்பவம் சொல்றதுன்னா, இஸ்ரேல் நாட்டுல எலிசா என்ற தீர்க்கதரிசி இருக்கிறான். அந்த நாட்டை ராஜா ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. பக்கத்து நாடு சீரிய நாடு இருக்குது. அந்த நாட்டு ராஜா இஸ்ரேல் நாட்டை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று தந்திரமா யுத்தம் செய்யறதுக்காக முயற்சி பண்ணான். நேரடியா யுத்தத்துக்கு வரல, நேரடியா போய் யுத்தம் செய்ய வரல, தந்திரமா பிடிக்கணும். எப்படியா ராஜாவை, அந்த இஸ்ரேல் ராஜாவை தந்திரமா பிடிச்சு கொண்டு வரணும் சொன்னா அந்த நாட்டை ஈஸியா பிடிச்சலாம் சொல்லி தந்திரமாக முயற்சி பண்றான். அப்ப அவன் என்ன சொன்னா ஆலோசனை பண்றான். ஆலோசனை பண்ணி இந்த இடத்துல போய் நீங்க இறங்கி நெல்லுங்க, யுத்தத்துக்கு அனுப்புறான், இறங்கி நெல்லுங்க, அந்த வழியா ராஜா வருவாரு, வரும்போது அவனை தாக்கி கொண்டு கொடுத்துங்க, அவன் நாட்டை பிடிச்சலாம் சொல்லி ஐடியா பண்ணி அந்த வீரர்களை அனுப்புறான்.
இந்த காரியமானது எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எலிசா அதை உணர்ந்து ராஜாவுக்கு சொல்றான், ராஜாவே அந்த பகுதியை போகாதீங்க, போனீங்கன்னா அவங்க சீரிய நாட்டுக்கான ராணுவம் இறங்கி வருது, அது உங்களுக்கு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு வச்சுறான். அந்த எச்சரிச்சபடினாலே அது ராஜா சுதாரிச்சு கொண்டு ஆனால் வீரர் அனுப்பி பாக்குறாரு, உண்மையிலேயே இடத்துல சீரிய ராணுவம் வருதா என்று சோதித்து பாக்குறாரு. அது சோதித்து பார்த்த போது உண்மையிலேயே அந்த இடத்துல ராணுவம் இறங்கி வருது பாக்குறான். அப்ப அதனால எலிசாவுடைய பேச்சை கேட்டு அவன் போகாமல் நின்று போயிடலாம், அது நிமித்தம் தப்பிக்கப்படுறான். இது போல பல முறை முயற்சி எடுக்கிறான். சீரிய ராஜா வந்து பல முறை முயற்சி எடுக்கும் போது பல முறையும் அந்த எலிசாவை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அந்த இஸ்ரேல் நாட்டு ராஜாவை காப்பாற்றுறாரு. இப்ப சீரிய நாட்டு ராஜாவுக்கு ஒரே குழப்பம், எப்படிதான் தெரியுது இந்த ராஜாவுக்கு எப்படி தெரியுது? இப்ப நம்மளுக்குள்ள எவனோ ஒருத்தர் உளவாளியா இருக்கான் போல இருக்கு, அவன் தான் நான் போற திட்டத்தெல்லாம் போய் அங்க சொல்லிடுறாங்க என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த போர்ச்சல் வந்து சொல்றா வந்து, இல்ல ராஜா அப்படி யாரும் நீ கிடையாது, நீ பள்ளியறையில அதாவது அந்த படத்தை உட்காந்து பேசினா கூட அதை கூட ஆண்டவர் நினைச்சாரு அவங்களுக்கு தீர்க்கதரிசி வெளிப்படுத்திடுவாரு. அங்க எலிசா வந்து தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் தான் தேவனை கேட்டு அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி சொல்லி கொண்டிருக்கிறான் என்று சொன்ன உடனே அவனை பிடி என்று சொல்லி ஒரு பெரிய சேனை அனுப்பிச்சாரு. பெரிய சேனை அனுப்பி எலிசா தீர்க்கதரிசி பிடிங்க என்று சொல்லி அங்கே பெரிய சேனை அனுப்புறாரு. அந்த எலிசாவுடைய அந்த ஊருக்கு பேரு தோத்தம் என்ற பட்டணம். காலை அதிகாலையில் அவர் தங்கியிருக்காரு, வீட்டுல தங்கியிருக்காரு. காலை எழுந்தவனே அவனுக்கு வேலைக்காரங்க கேஆசி என்று சொல்லுவன் அந்த இடத்துல வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறான். அங்க சுற்றி பார்த்தீங்கன்னா சரி ஒரு பெரும் சேனை நிக்குது, ரதங்களும் குதிரை வீரர்களும் சுற்றி எலிசா வந்து சூழ்ந்து கொண்டாங்க. அந்த சூழ்ந்து கொண்டதை பார்த்த உடனே அந்த கேஆசி சொல்றான். அந்த வாசிப்போம் 2 ராஜாக்கள்ல 6ஆம் அதிகாரம் 15 வாசிப்போம். அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டார். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம்? அழகா வந்து ஆண்டவரே என்ன செய்வோம், இப்படி சுத்தி வந்துட்டாங்களே என்ன செய்வோம் என்று அழகா வந்து அல்லேலூயா. ஏன் இவனுக்கு ஆயுதங்கள் சில திறக்கப்பட்டன, அல்லேலூயா. கண் அடைக்கப்பட்டிருக்குது, அவருடைய எதிர்ப்பை பாக்குறான், பயங்கரத்தை பாக்குறான், பெரிய சேனை சூழ்ந்து வந்துருச்சு, சுற்றி நிக்கிறாங்க, எப்படி தப்பிக்க முடியும் என்று பாக்குறான் வந்து. அது போலதான் தேவனுடைய பிள்ளை அநேக வாழ்க்கையில பிரச்சனை என்று வரும்போது, போராட்டம் என்று வரும்போது, அது ஆயுதத்தை அடைக்கப்பட்டபடினாலே ஐயோ நான் என்ன செய்வேன், எப்படி தப்பிப்பேன், இது எப்படி நான் வெளியேற முடியும், பிரச்சனை அவ்வளவு பெருசா இருக்கு என்று சொல்லி அநேக பேர்ல புலம்புறோம். இந்த கேஆசியை போல அலறோம். அல்லேலூயா. என்ன இல்லைன்னா ஆயுதங்கள் திறக்கப்படவில்லை. அல்லேலூயா. இந்த கேஆசி ஆயுதம் கண் திறக்கப்படல. நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காக அவர் போல சரித்திரத்தெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. யாருக்கு? ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துறாரு. ஊழியக்காரனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஊழியக்காரர்கள் ஆண்டு சொல்லாம இருப்பாரா? ராஜா, தேசத்தின் ராஜா, அவனுக்கு வர பிரச்சனையை, அவனுக்கு வர ஆபத்தை எலிசா தீர்க்கதரிசிக்கு ஆண்டு முன்கூட்டியே சொல்லி அவனை காப்பாற்ற சொன்னா, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த ஆபத்தை முன்கூட்டியே சொல்லாம இருப்பாரு கர்த்தரே. சொல்லாம எலிசா சொல்லாம பாரா? கண்டிப்பா ராஜாக்களை காட்டிலும் ஆண்டு ஊழியக்காரர்கள் அவ்வளவு இருக்கு. ஊழியக்காரனுடைய சுகத்தை விசாரிக்க தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் அவ்வளவு ஆண்டு நேசிக்கிறாரு. அல்லேலூயா. மோசே குற்றம் செஞ்சாலும் குறை செஞ்சாலுமே ஆண்டவர் மோசே ஆண்டவர் கண்டிக்கல, மோசே அடிக்கல. ஆண்டவர் யார் அடிச்சாரு? குறை சொன்ன மீதியாவது ஆண்டவர் அடிச்சாரு. அல்லேலூயா. ஆரோன் ஆண்டவர் அடிக்கல. யாரு? ஊழியக்காரன். அல்லேலூயா. ஊழியக்காரன் தொடல. அல்லேலூயா. ஆரோன் சேர்ந்தான் சொன்னாங்க, மோசே விரோதமா பேசுனாங்க. அதனால ஆரோன் ஆண்டவர் தொடல. ஏன்? அவன் ஊழியக்காரன். அல்லேலூயா. அதே போல மற்றவர்களை காட்டிலும் ஊழியக்காரன் ஆண்டவர் விசேஷித்தமானவன். அப்படி விசேஷித்தமான ஊழியக்காரனுக்கு சொல்லாத ஆபத்து வரப்போகுதா, நாளைக்கு ஒரு பெரிய சேனை சூழ போதுனே உனக்கு பிடிக்க போகுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாம இருப்பாரா? எலிசா தான் பதறவே இல்லை, கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. இந்த கேஆசி ஆண்டு எலிசா கூடவே இருக்கிற வேலைக்காரன். அவன் எலிசா கூட இருந்தபடினாலே எலிசா எவ்வளவோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, மரித்தவர்கள் அந்த உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. ஆக எத்தனையோ அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்தோம் தான் கேஆசி. அப்படி இருந்தாலும் இவ்வளவு ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது இதை குறித்து நினைப்பு வரல. எவ்வளவு பிரச்சனை ஆண்டை காப்பாத்தினாரு, எவ்வளவு ஊழியக்காரனை கொண்டு எவ்வளவு ஆண்டு அற்புதம் செஞ்சாரு, இங்கே ஒரு அற்புதம் செய்ய இந்த முடியும். இந்த விசுவாசம் நம்பிக்கை என்ன இல்ல அவனுக்கு இல்ல. அலறலாம், ஐயோ நம்ம என்ன செய்ய போறோம், அலறாங்க. அது போலதான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது அலறோம். ஏன்னு சொன்னாலும் ஆயுதங்கள் திறக்கப்படல, ஆண்டு நமக்கு வைத்திருக்க அந்த பாதுகாப்பு உணர முடியல. அதே எலிசா தீர்க்கதரிசி வெளியே வர்றாரு, அந்த சுற்றி பார்க்கிறாரு, பெரிய சேனை இருக்குது, ஆனால் பதறல, பதட்டப்படவே இல்லை. அவர் செய்த காரியம் என்ன சொன்னா, இந்த கேஆசி விரலை திறந்தாரு.
அல்லேலூயா. கேஸ்மல் திறந்த உடனே அவன் பார்க்கிறான், அவங்களை காட்டிலும் எலிசா சுற்றி இருக்க சேவர்கள் என்ன சேனை அதிகமா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியர்கள் அவ்வளவு அதிகமா பாதுகாக்கிறாரு. அது யாருக்கு ஊழியர்களுக்கு தெரியும். அந்த ஆயுதங்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவன் காண முடியும். அவன் கண்டான், அதனால பதறவே இல்லை. கேசி ஆயுதங்கள் திறக்கப்படல, அவன் பதறான். இப்ப பார்க்கிறான், அந்த சேனை காட்டிலும் எலிசாவை சுற்றி ஒரு சேனை பெருசு. அல்லேலூயா. அப்ப நமக்கு வர பிரச்சனைகள் விடுதலாக சொன்னால், நமக்கு வர போராட்டம் விடுதலாக சொன்னால், நமக்கு ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தை, நமக்கு ஆண்டவர் பிழைக்கிற பாதுகாப்பை அறிய வேண்டும் சொன்னால், நம்முடைய ஆயுதங்கள் நிச்சயம் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முக்கியம் அல்ல. அல்லேலூயா. பேர் கிறிஸ்துவாக வாழ்றது முக்கியம் இல்ல, நம்ம சபைக்கு போறது முக்கியம் இல்ல, தேவனை ஆராதிப்பது முக்கியம் இல்ல. ஆயுதங்கள் திறக்கப்பட வேண்டும். அது கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிலைமையில நம்ம உணர முடியும், நம்ம சுற்றி என்ன நடக்குது உணர முடியும். தேவன் வைத்த வாழ்க்கையை வைத்து ஆசீர்வாதத்தை காண முடியும். அன்னைக்கு ஆகாவுடைய கண்கள் அடைக்கப்பட முடியாது. தேவன் வைத்து ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. கண்ணிருந்து குடலாயிருந்தா வந்து வேத சொல்லப்படுகிற அனைவருல கண்ணிருந்தும் காணாததாக, காதிலிருந்தும் கேட்காததாக இருந்தாரு அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர் சபைக்கு போறாங்க, எவ்வளவு அற்புதமா பாக்குறாங்க, அடையாளம் பாக்குறாங்க, உணரவே மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? கண்ணிருந்து காணாதவர்களா இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு, எவ்வளவு நேரம் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் நீங்க எனக்கு உணர மாட்டேங்க, விசுவாசம் வர மாட்டேங்குது. எவ்வளவு விசுவாசம் பத்தி எத்தனை சத்தியத்தை பிரசங்கித்தாலும் சரி, நம்ம வாழ்வில் விசுவாசம் தூண்டப்பட மாட்டேங்குது. காரணம் என்ன சொன்னா, இந்த ஆயுதங்கள் திறக்கப்படவில்லை. வாழ்க்கை எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காரு. கடந்த நாள் நினைச்சு பாருங்க, அவருக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சாரு. எவ்வளவு பிசாசு போராட்டம் இருந்த உங்களை ஆண்டவர் விடுதலாக்கினாரு. எவ்வளவு பிரச்சனைகள் ஆண்டவர் விடுதலாக்கினாரு. அப்பெல்லாம் ஆக்கின தேவன் இப்பொழுது மாற்ற மாட்டாரா? இப்பொழுது எங்க ஆவில ஆண்டவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க மாட்டா? அந்த உணர்வு, அந்த விசுவாசம் வாழ்வில் வர மாட்டேங்குது. காரணம் சொன்னா, இந்த ஆயுதங்கள் திறக்கப்படாமல் இருக்குது. அல்லேலூயா. வாசிப்போம். அதற்கு அவர் பயப்படாதே, பயப்படாதே, அவரோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மோடு அதிகமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல பாருங்க, அந்த அன்னைக்கு மோசே 12 கோத்திரத்துல ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து போய் காண விழுப்பு பார்க்க சொன்னாரு. காண விழுப்பு பார்க்கறதுக்காக போறாங்க, 12 பேர் போறாங்க. போய் திரும்பி வரும்போது 10 பேர் சொன்னாங்க, 10 பேர் சொன்னாங்க, நம்மளால சுதந்திரிக்க முடியாதுங்க, காணானிகள் ராட்சசமா இருக்காங்க, குரு அவ்வளவு பெருசு இருக்குங்க, அவனால யுத்தம் செய்ய ஜெயிக்கவே முடியாதுங்க என்று சொல்லி 10 பேர் சொன்னாங்க. ஆனா யோசுவாவும் காலகட்டம் வந்து எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பாதுகாத்த நிழல் அவர்கிட்ட அகன்று போயிடுச்சு. எப்ப தெரியுது? அவன் வாழ்க்கை கண்கள் இருக்குது, அதான் பாக்குறான். அவளுக்கு காத்த நிழல் கிடைச்சது, அவருக்கு விலகி போயிடுச்சு. அந்த பாதுகாப்பு இல்ல அவனுக்கு. அது ராட்சசா இருந்தாலும் பாதுகாப்பு கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ஈஸியா போய் ஜெயிச்சுதான் சொன்னாங்க. யாரு? யோசுவாவும் காலேஜ். ஏன்னா அவங்க ஆயுதங்கள் திறக்கப்படா இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த 10 பேரும் எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. வனாந்தரத்துல 40 வருஷம் வனாந்த பயணத்துல எவ்வளவு அற்புதத்தை பார்த்தாங்க. கண்களில் தண்ணீரை பார்த்தாங்க. அல்லேலூயா. வானத்திலிருந்து மண்ணா வளைக்க பார்த்தாங்க. எவ்வளவோ அர்த்தம் பார்த்தாங்க. 40 வருஷம் போட்ட செருப்பு பழசா போகல, அது போட்ட வஸ்திரம் பழசா போகல, அது அது கூட சரித்திரம் வளர்ந்து கொண்டே போகுது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அர்த்தம் அடையாளம் பார்த்த அந்த 10 பேருக்கு அந்த விசுவாசம் இல்ல, ராஜுகளால் திறக்கப்படாமல் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது சொன்னாரு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் செய்ய சொன்னாரு. அந்த வனாந்தர பயணத்துல 40 வருஷத்துல எத்தனையோ யுத்தங்களை பார்த்துருக்காங்க. ஆனா யுத்தத்திலையும் பார்த்து சரி, ஜெயத்தது யாரு? கர்த்தர் தான். அல்லேலூயா. யோசுவா காலத்துல யுத்தம் செய்றாங்க. யுத்தம் செய்த போது இஸ்ரேல் மக்கள் கொண்டதை காட்டிலும் தேவன் அனுப்பப்பட்ட கல்வியை சத்தம் அதிகமா இருந்தாங்க. வாசியும் என்ன யோசுவாவோட 10 வாசிப்போம். 10-11. பெரிய கற்கள் என்ன பண்ணினார்? செத்தார்கள். இஸ்ரேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவரை காட்டிலும் கல்மலையால் செத்தவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். யுத்தம் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்க கொண்டவரை காட்டிலும் ஆண்டு அனுப்பிய கல்மலையில செத்தவங்க தான் அதிகம். ஆண்டு யுத்தம் பண்றாரு. அல்லேலூயா. அன்னைக்கு யுத்தம் பண்ண ஆண்டவர் இன்னைக்கு யுத்தம்னா போக மாட்டாரா? இன்னைக்கு யுத்தம் நமக்கு இருப்பாரா? அல்லேலூயா. இந்த காண் பூமி என்ன பூமி? இது நமக்கு வாக்களித்த பூமி. ஆண்டவர் நமக்காக பார்த்த பாலும் தேன் போடக்கூடிய அந்த காணான் பூமி எனக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி.
பூமி, அந்த வாக்களிக்கப்பட்ட பூமியை நான் சுதந்திரிப்பேன் என்ற விசுவாசம் இல்ல. அன்னைக்கு யுத்தத்தை செய்த தேவன் இன்னைக்கு யுத்தம் செய்யாமல் இருப்பாரா? அவர் கண்டிப்பா யுத்தம் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லாம போச்சு. கண்கள் அடைக்கப்பட இருந்துச்சு. ஆனா அந்த யோசுவாவுக்கு காலைக்கு கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அவங்க விசுவாசித்தாங்க. ஆண்டவர் வாக்களித்த பூமி, அல்லேலூயா, அதை கண்டிப்பா சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆண்டு பொய் சொல்ல மனிதன் அல்ல என்பது அவங்க அந்த யோசுவாவுக்கு காலைக்கு இருந்துச்சு. அது ஆளுநருக்கு திறக்கப்பட்டுச்சு. அதனால விசுவாசித்தார்கள், சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசித்தவர்கள், அது கண் அடைக்கப்பட்டவர்கள், அவங்க அங்கேயும் ஆண்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நம் கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்ணீர் சரீரத்தில் இருக்கதான் செய்து அது மட்டும் போதாது, வாய்ப்புகளும் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பேதுரு போல அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கடவுள் நடந்து வரும்போது பேதுருக்கு ஆசை வந்துச்சு. நானும் கடவுள் நடக்கணும் ஆசை வந்துச்சு. சரி வா என்று சொன்னாரு. அப்படி இயேசு பார்த்துட்டே போனவன் திடீர்னு அவரை புயலை பார்த்து, காற்றை பார்த்து, அலையை பார்த்து என்ன வந்து உள்ள முழுகிட்டான். அல்லேலூயா. அது போலதான் இன்னைக்கு தேவனை பார்த்து போற நாம நல்ல வழியில போகும்போது நமக்கு எதிராக வரக்கூடிய காற்றையும், புயலையும், அலையையும், பிரச்சனையும், போராட்டத்தையும், வியாதியும் பார்த்து என்ன வந்து ஆண்டரை விட்டுட்டு அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நாம் ஒழுங்கி போயிட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்க அழைத்தவர் உண்மையிலவர். அல்லேலூயா. அந்த அழைத்த தேவனை பார்க்க விட்டுறோம். அவர் சர்வ தேவனை மறந்துடுவோம். அல்லேலூயா. ஆகிய நாட்களே இந்த ஆய்வுகள் திறக்கப்படாமலேயே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்விலே இந்த ஆகாரை போல புலம்பக்கூடிய அழகக்கூடியவாக, இந்த கேசை போல கூப்பிடக்கூடியவாகத்தான் இருக்க முடியும். நாம் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும், தேவன் வைத்திருந்த பாதுகாப்பையும், தேவன் வைத்திருந்த பரிகாரத்தையும் கண்கள் காணாமலே போய்விடுவோம். அல்லேலூயா. ஆய்வுகள் திறக்கப்பட வேண்டும். அன்னைக்கு எப்படி அந்த பிளேயாம் தீர்க்கதரிசி தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டுச்சோ, அதுபோல நம் தாழ விழுந்து கர்த்தர் சமூகத்தை அர்ப்பணிக்க வேண்டும். விசுவாசம் வேண்டும். கர்த்தரின் விசுவாசம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அது மட்டுமல்ல போதாது, ஆய்வு திறக்கப்பட்டதற்கு இன்னொரு வருஷம் வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். ஆண்டவரே கணிந்து கொள்ள தொடங்கினான். போதும். அல்லேலூயா. யாரை இயேசு சொல்றாரு, என்ன சொன்னா, இப்படியாக சிலுவை மரணத்துக்கு போகணும், ரோம சைடுல ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் நான் மரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சொல்லும்போது அங்கே பேர் சொன்னா என்ன சொல்றாரு, ஆண்டவரே இப்படிலாம் நினைச்சுக்கிட்டா உங்களுக்கு நீங்க குருநாதருக்கு சாவு வரக்கூடாது, குருநாதருக்குலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இயேசுக்கே ஆலோசனை சொல்றாங்க. காரணம் என்ன? ஆயுதங்கள் திறக்கப்படல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாதான் அவங்க ரட்சிப்பேன். அல்லேலூயா. அத உணரல. அல்லேலூயா. அது அந்த அந்த ஆள் கண்கள் திறக்கப்படாமலே இருந்தான். சென்டிமெண்ட் உனக்கு சொல்லுவாங்கல்ல, சென்டிமெண்ட் சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு உணர்ச்சி. என்ன உணர்ச்சி? நம்ம எஜமான சொல்றாரு, குருநாதர் சொல்றாரு, இப்படி ஒரு சாவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சென்டிமெண்டாக திங்க் பண்ணான். ஆயுதங்கள் திறக்கப்படவே இல்லை. ஆனால் இதே பசுத்த அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த வாசிப்போம். அப்போஸ்தலர்கள்ல 2ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின்படியே ஒப்புக்கொடுக்கப்பட்ட போதும். அல்லேலூயா. ஆண்டவர் முன்னறிவிப்பு இருந்துச்சு. ஆண்டவர் ஒப்புக்கொடுத்தாரு. அல்லேலூயா. அன்னைக்கு அது அறிவு வரல, அவனுக்கு சென்டிமெண்டா அவனுக்கு ஃபீல் பண்ணா வந்து. ஆனா இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவர் எப்படி தீர்மானித்தபடிதான் நடந்துச்சு அவருக்கு. ஆண்டவெல்லாம் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி இன்னைக்கு உணர்ந்து சொல்றாங்க. இன்னைக்கு காரணம் என்ன சொன்னா, இன்னைக்கு பசுத்த அபிஷேகத்தை பெற்றபடினாலே அப்படி ஆளுநர் திறந்திருக்குது. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. சொன்னபடியே அவர் போயிட்டாரு. ஆண்டு பிதாவின் தேவனுடைய முன்னறிவிப்பு இருக்குது என்று சொல்லி உணர்ந்தாங்க. அதில் 1 கொரிந்தியர் வாசிப்போம். 2:11 வாசிப்போம். 2:11. மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷரில் அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய அறிய முடியாது. தேவனுடைய ஆவி தான் தேவனுடைய காரியத்தை அறிய முடியும். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்து 40 நாள் அளவு சரி இந்த சீசரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. எதை பத்தி பேசுறாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 3ஆம் வாசிப்போம். அவர்
40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை போயிட்டு அவங்களோட பேசினாரு. ஹalleluya. 40 நாளும் பேசிட்டு இருக்காரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. ஆனா ஆறாவது வாசிங்க. கூடி வந்து அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர்கள். ஹalleluya. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை பேசியிருக்காரு. இவங்க நேரத்துல வந்து இந்த காலத்திலயா நீங்க ரோமர் ஆட்சியை பறிச்சுட்டு இஸ்ரவேலுக்கு கொடுப்பீங்க என்று சொல்லி இந்த ராஜ்யத்தை பேசுறாங்க. ஹalleluya. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை பேசுறாரு. இவங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்ல. அது ஆட்களுக்கு திறக்கப்படாம இருக்குது. அதை நிமித்தம் அவங்க புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவங்க இந்த உலகத்துக்கு ராஜ்யத்தை பேசியிருக்காங்க. ஹalleluya. ஆனால் இதே பசுத்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் சரி அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தரிசனம் காமிச்சிட்டாங்க. ஹalleluya. அப்ப ஆட்களுக்கு திறக்கப்படும் சொன்னால் அவங்க என்ன வேணும்? பசுத்த அபிஷேகம். ஹalleluya. பசுத்த அபிஷேகம் இருந்தாலே ஆட்களுக்கு திறக்கப்படணும். ஹalleluya. அன்னைக்கு சீசனுக்கு எவ்வளவுதான் ஆண்டு பிரசங்கித்தாரு, எவ்வளவுதான் போதிச்சாரு, கூட இருந்தாங்க. ஆனாலும் விசுவாசம் இல்லாம போச்சு. வந்தளிப்பு போனாங்க, பின்மாறி போனாங்க, ஆண்டு சபிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்னைக்கு பெந்தெகோஸ்தே நாளில பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றாங்களோ, என்னைக்கு அக்கினி நாவுகள் இறங்கி வந்துச்சோ அந்த நாள் வந்து கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவித்தாங்க. எவ்வளவு பாடுகள் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எந்தை வந்தாலும், அவமானம் வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக அவமானப்படுவதற்கு நான் சந்தோஷப்படுறது சொன்னாங்க. ஹalleluya. அன்னைக்கு பயந்து ஓடுனாங்க. இன்னைக்கு சொன்னாங்க கிறிஸ்துவுக்காக நான் பாடுவதற்கு நான் சந்தோஷப்படுறேன், நான் பாக்கியமா நினைக்க சொன்னார் பேரு. ஹalleluya. ஏன்னு சொன்னார் இப்ப ஆயுதங்கள் திறந்திருக்குது. ஹalleluya. அது மட்டும் இல்ல, இன்னொரு வாசிப்போம். லூக்காவுல 24:16 வாசிப்போம். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஹalleluya. பாருங்க, குழம்பிட்டு போறாங்க சீசர்கள். என்ன குழம்புறாங்க? இயேசு அப்படியெல்லாம் சொன்னாரு, இப்படியெல்லாம் சொன்னாரு, இப்படியெல்லாம் செஞ்சாரு, இன்னைக்கு அவர் மறை செஞ்சாரு, அடக்கப்பட போயிடுச்சு, சொன்னது ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சாங்க. குழம்பிட்டு போறாங்க. ஹalleluya. இந்த துக்கம், இந்த புலம்பல் இருக்கும்போது அவர் கண்ணு நினைச்சில அடைக்கப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து கூட வந்தாலுமே அவரால் இயேசு பார்க்க முடியல, அடைக்கப்பட்டு இருக்குது. ஏன்னா ஒரு துக்கம். ஐயோ இயேசு மறைச்சிட்டாரு, இயேசு கொண்டுட்டாங்க, இயேசு எவ்வளவு சொன்னாரு, ஒண்ணும் நடக்கல, அவர் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அது துக்கத்தையும் கவலையையும் உங்களை குழம்பி கொண்டு போனாங்க. அதன் நிமித்தமாக கண்ணு அடைக்கப்பட்டது தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்து கூட வந்தாலும் பார்க்க முடியவில்லை. ஹalleluya. அதே போல வாசிப்போம், 30 வாசிப்போம். அதே அத்தியாயத்துல 30 பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு வாங்கி கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. ஹalleluya. இங்கே அப்பம் பிட்டு கொடுக்கும் போது கண்கள் செய்து திறக்கப்பட்டது. திருவிருந்து எடுக்கும்போது, திருவிருந்து என்று சொன்னால் சாதாரண அப்பம் காட்சி நினைக்காதீங்க, அது தேவனுடைய ஐக்கியத்தை காட்டுது. ஹalleluya. அப்பம் நம்ம கொடுக்கிறோம், அது அப்பம் எங்க போகுது? என் சரீரத்துக்குள்ள. அப்பம் என்பது ஒரு சரீரம், அந்த சரீரம் எனக்குள்ளாக நினைச்சது உள்ள போகுது, ரத்தமாகியது ராட்சசம் எனக்குள்ளாக போகுது. ஹalleluya. அப்ப உள்ள யாரு இருக்குது? இயேசு இருக்கிறாரு. அதை காட்டத்தான் திருவிருந்து எடுக்கிறோம். அப்ப ஐக்கியம், இயேசுக்கும் எனக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியத்தை காட்டும் திருவிருந்து எடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஆகிய சரீரத்தை அவர் புசித்த போது இயேசு உள்ள வந்துட்டாரு. ஹalleluya. கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருந்தோம். உண்மையாக நாம கம்மினாமணி கவனித்து பார்த்து திருவிழா பயபக்தியோடு கூட எடுத்தோம் சொன்னா கண்டிப்பாக கண்கள் நிச்சயம் திறக்கப்பட்டோம். ஹalleluya. அது ஆண்டவரோட ஐக்கியத்துக்கு அடையாளமா இருக்குது. ஹalleluya. அந்த கண்கள் திறக்கப்பட்டதுனாலே அவர் இயேசுவை பார்த்தாங்க, அப்படியே மறைச்சு போயிட்டாரு. அப்படி நினைச்சு பாக்குறாங்க. அவர் பேசிட்டு வரும்போது இதயம் கொழுந்துக்கு இருந்தது, உண்மையில தேவனுடைய வார்த்தை தான் இந்த வந்து. ஹalleluya. ஆகிய நாட்களே நாம் கிறிஸ்துவா இருக்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம ஆராதித்து கூடி வருவது முக்கியம் கிடையாது. நம்முடைய ஆவிகள் திறக்கப்பட வேண்டும். ஹalleluya. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக மனக்கண்கள் அடைக்கப்பட்டதாக இருக்குது. என்னதான் தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும், என்னதான் கண்கள் அப்போ நடந்தாலும் அடையாளம் நடந்தாலும் கூட அதாவது உணர முடியாது. ஏன் அடைக்கப்பட்டு இருக்குது? ஆண்டவர் திறக்கணும் கண்களை. ஹalleluya. அப்பதான் ரட்சிக்கப்படுவாங்க. ஹalleluya. நம்ம கண்கள் ஆண்டவர் திறந்தாரு, அப்பதான் ரட்சிக்கப்பட்டோம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு அநேக பாவத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் அந்த திறக்கப்பட்ட கண் அடைக்கப்பட்டு இருக்குது. அதனால உணராமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
அவர்கள் நியாயத்திற்கு உணரவே இல்லை. ஒரு பயம் வரவே மாட்டேங்குது. தேவன் வைத்து ஆசை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவன் வைத்த பரிகாரத்தை கண்ணால் காண முடியவில்லை. காரணம் என்று சொன்னால் உலகம் நம்ம என்ன செய்து மயக்கி வைத்திருக்கு, கண்ட அடைத்து வைத்திருக்கு. ஆக நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே